தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 5 25 முடிய உள்ள வசனம். யோவான் பிறப்பை பற்றி முன்னறிவிக்கப்படுகின்றது. இகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியை கொடுக்கின்றவர் நம் ஆண்டவர். எலிசபெத்து, சக்கரியா இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாததால் அவர்கள் வேதனையில் இருந்தார்கள். கடவுள் இவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதற்கு யோவான் என பெயரிட்டார்கள். யோவானை பற்றிய நற்செய்தியை நமக்கு நன்றாக தெரியும். இன்றைய வாசகம் நமக்கு நற்செய்தி நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்றால், கடவுள் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நாம் பல நேரங்களிலே நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை, நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்படவில்லை, கடவுள் என்னை மறந்துவிட்டார் என்ற வேதனையில், விரக்தியில் நாம் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகின்றோம். சக்கரியா எலிசபெத்தின் குரலுக்கு செவிசாய்த்த இறைவன் நம்முடைய குரலுக்கும் செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரிடம் விசுவாசத்தோடும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடவுள் நமக்கு அனைத்தையும் அனுமதிக்கின்றார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை தகுந்த நேரத்தில் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் நடப்போம். நம்முடைய வாழ்வு இதோடு முடிந்து விடவில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறைவனின் ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு கிடைக்கும். இறைவன் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றவர். இந்த நற்செய்தியில் வருகின்ற சக்கரியா எலிசபெத்துடைய விசுவாசமும் ஆழ்ந்த நம்பிக்கையும் அவர்கள் முதிர்ந்த வயதில் கூட குழந்தையை பெற முடிந்தது என்றால் நம்மாலும் முடியும். ஏனென்றால் அவர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை விசுவாசமும், அதுபோல நாமும் அதே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்றோம் என்றால், கடவுள் மீது வைத்திருந்தோம் என்றால், கடவுள் நமக்கு பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். முக்கியமாக இந்த நாளிலே யாரெல்லாம் குழந்தை பேர் இல்லாமல் மன அளவிலும் உடல் அளவிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களுடைய குடும்பத்தில் குழந்தையாக வந்து பிறந்து இந்த எலிசபெத் சக்கரியாவின் வாழ்க்கையில் இருந்த இகழ்ச்சியை நீக்கி மகிழ்ச்சியை தந்தாரோ, அதுபோல அவர்கள் அனைவருடைய குடும்பத்திலும் உள்ள கவலைகள், வேதனைகள், இகழ்ச்சிகள், பொல்லாப்புகளை நீக்கி மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தையும் தர வேண்டும் என்று நம்மிடம் பிறக்க இருக்கும் பாலகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் அருளும் எந்நாளும் உங்களோடு இருக்க நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இந்த புதிய நாளிலே அவருடைய கரம் பிடித்து நடப்போம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.